இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்களே ஒரு படம். அந்த படம்தான் அவர் மரணம் அடைவதற்கு சில நிமிடங்களுக்கு முன் எடுக்கப்பட்ட இறுதி படம். மலையாளத்தில் ஆக்சன் நடிகராக அறியப்பட்டவர் ஜெயன். 1970களில் ஜெயனின் படங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்தது. இவருக்காக நிறைய ரசிகர்களும் இருந்தனர். இந்திய சினிமா உலகில் இவரை போல சண்டை போட்ட நடிகர் வேறு யாரும் இல்லை என கூறப்படுகிறது. கடற்படை அதிகாரியாக பணியாற்றி பின்னர் திரைத்துறைக்கு நடிக்க வந்தவர். சண்டை காட்சிகளில் கலக்கியவர். சிறந்த சண்டை கலைஞர் என்பதால் இவர் நடிப்புக்கு நல்ல மதிப்பு இருந்தது. சண்டை காட்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்பதால் டூப் இல்லாமல் இவரே நடித்தார். இது ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பு பெற்றது. சந்திரஹாசம் என்ற படத்தில் கப்பல் கிரேன் சண்டை காட்சியில் டூப் இல்லாமல் நடித்தார். ஒகனேக்கல் நீர்வீழ்ச்சியில் தன்னந்தனியாக ஆபத்தான ஒரு காட்சியில் நடித்தார். மயிர்கூச்சரியும் ஒரு சரக்கு ரயில் சண்டை காட்சியில் நடித்தார். மாமாங்கம் என்ற படத்தில் உண்மையில் காட்டு விலங்குகளுடன் மோதும் ஆபத்தான சண்டை காட்சியில் நடித்தார். பின்பு மூர்க்கன் கோப்ரா என்ற படத்தில் புல்லட்டில் சண்டை போடும் அதிரடி காட்சியில் நடித்தார். இவர் இப்படி சண்டை காட்சிகளில் அதிக ரிஸ்க் எடுத்தவர். 1980இல் இவர் நடித்த கோளிலக்கம் படத்தின் இறுதி காட்சியில் தப்பிச் செல்லும் வில்லனான பாலன் கே நாயரை ஹெலிகாப்டரில் சுகுமாரன் என்னும் நடிகர் ஓட்டிச் செல்லும் பைக்கில் இருந்து தாவி ஏறும் காட்சியில் நடித்தார். இயக்குனர் முதல் ஷாட்டிலேயே காட்சி அமைப்பு நன்றாக அமைந்து ஏற்றுக்கொண்டாலும் இன்னும் அந்த காட்சி நன்றாக வர வேண்டும் என்று திரும்பவும் அவராகவே முன்வந்து 2வது ஷாட் எடுக்க சொல்லி நடித்தார். அப்போது ஹெலிகாப்டரில் ஜெயன் தாவி ஏறிய போது ஹெலிகாப்டர் அதன் சமநிலையை இழந்து தரையிறங்கும் போது தொங்கிக் கொண்டிருந்த ஜெயனுடன் சேர்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அவர் உயிரிழந்தார். இன்றும் இவருக்கு எண்ணற்ற ரசிகர்கள் கேரளாவில் உள்ளனர். இவருக்கு அங்கு சிலை நிறுவப்பட்டுள்ளது. இவர் இறப்பதற்கு முன்பாக மகேந்திரன் இயக்கத்தில் பூட்டாத பூட்டுக்கள் என்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்தார். ஞானி இளையராஜா இசையமைத்த அந்த திரைப்படம் வணிக ரீதியாக வெற்றி பெறவில்லை.